அது சரியா அக்டோபர் 22, 2012 அமெரிக்காவுடைய பென்சில்வேனியா அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்கிற வெஸ்ட் மெரைன் அப்படிங்கிற டவுன்ல டைம் இப்ப ஈவினிங் ஒரு 5:30 இருக்கும். அங்க இருக்கிற இந்திய மக்கள் அதிகமா வசிக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட்டுடைய 5th ஃப்ளோர்ல 31 வயதான வெங்கட பிரசாதும் அவருடைய மனைவியான 29 வயதான செஞ்சுலதாவும் அவங்களுடைய ஷோல்டர்ல மாட்டியிருந்த ஆபீஸ் பேக்ஸோட ரொம்பவே டயர்டா நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்படி வந்தவங்க அவங்க இருக்கிற பிளாட்டுடைய அந்த காலிங் பெல்ல பிரஸ் பண்ண போகும்போது அந்த பிளாட்டுடைய டோர் லாக் பண்ணாம லைட்டா ஓபன் ஆயிருக்கிறத நோட் பண்றாங்க. சோ திகச்சு போன பிரசாத், என்னலதா இப்படி டோர் ஓபன் ஆயிருக்கு அப்படின்னு அவருடைய மனைவி கிட்ட கேக்குறாரு. அதுக்கு அவங்களோ என்னன்னு தெரியலையே, வாங்க உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டோரை திறந்து 2 பேருமே உள்ள போறாங்க. இப்படி அவங்களும் அவங்களுக்கு பின்னாடியே அந்த பிளாட்டுக்குள்ள போன பிரசாத்தும் அந்த பிளாட் முழுவதுமே எந்த ஒரு சத்தமுமே இல்லாம ஒரே நிசப்தமா இருக்கிறத பார்த்துட்டு இன்னுமே அதிகமா திகச்சு போறாங்க. இப்ப பிரசாத் அங்க இருக்கிற ஹால்ல யாருமே இல்ல அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த ஹாலுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கிச்சனுக்குள்ள போய் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவருடைய இதயமே ஒரு நொடி நின்னு போன மாதிரி அப்படியே அதிர்ந்து போய் நிக்க ஆரம்பிக்கிறாரு. பிகாஸ் அங்க தரையில உறைஞ்சு போன ரத்தம் குளம் மாதிரி தேங்கி இருக்கிறதையும் அதுக்கு மேல பிரசாத்துடைய அம்மாவான 61 வயதான சத்தியவதி மூச்சு பேச்சு இல்லாம குப்புற படுத்து கிடக்கிறதையும் பிரசாத் பாக்குறாரு. அத பாக்குறப்பவே இங்க ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறது அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. மேலும் அவருடைய மனைவியும் நம்ம பாக்குறது கனவா இல்ல நிஜமா அப்படின்னு புரியாம அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பயத்துல நடுங்க ஆரம்பிச்ச பிரசாத் அவங்க அம்மாவுடைய ஷோல்டரை பிடிச்சு தூக்குறாரு. அப்பதான் எந்த ஒரு அசைவுமே இல்லாம இருந்த அவங்களுடைய கழுத்துல கத்தியால குத்துன மாதிரி காயங்கள் இருக்கிறதையும் அதிலிருந்து வந்த ரத்தம் தான் அங்க தரையிலையும் அவங்க அம்மாவுடைய சேலையிலையும் உறைஞ்சு போய் ஒட்டி இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாரு. சோ அவருடைய அம்மாவை யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சு பதட்டமாக ஆரம்பிச்ச பிரசாத்துக்கு அந்த நொடிதான் இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இப்ப பக்கத்துல இன்னுமே அதிர்ச்சி விலகாம நின்னுட்டு இருந்த அவருடைய மனைவி லதாவுடைய கையை பிடிச்சு உழுக்குன பிரசாத், லதா ஷான்வி எங்க இருக்கா அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டு இன்னுமே பயந்து போன லதா வேகமா அந்த பிளாட்டில் இருக்கிற 2 பெட்ரூம்லயும் ஷான்வி இருக்காளா அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மேலும் பிரசாத்தும் ஸ்டடி ரூம், பெட்ரூம், ஹால் அப்படின்னு மத்த இடங்கள்லயும் அந்த சான்வியை நல்லா தேடி பாக்குறாரு. பட் ஒரு சில நிமிடங்கள் கழிச்சு சான்வி அங்க எங்கேயுமே இல்ல அப்படிங்கறது தெரிஞ்சு வியர்த்து போன முகங்களோட 2 பேருமே பரிதவிச்சு போய் நிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப போலீஸ்க்கு உடனடியா கால் பண்ணுங்க அப்படின்னு பிரசாத்துடைய மனைவி சொல்ல பிரசாத்தும் பேண்ட் பாக்கெட்ல இருந்த தன்னுடைய போனை எடுத்து எமர்ஜென்சி நம்பரான 911க்கு கால் பண்றாரு. எங்க அம்மாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, எங்க குழந்தை சான்வியும் இப்ப காணோம், சோ உடனடியா நீங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாரு. பட் அப்படி காலை கட் பண்ணவரு அவரு நின்னுட்டு இருந்த அந்த ஹால்ல ஒரு டேபிள் மேல நியூஸ் பேப்பர் இருந்திருக்கு. அதை பார்த்து அவருக்கு அடுத்த சில நிமிடங்கள்லயே நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணி தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு பயம் வர ஆரம்பிக்குது. என்ன ப்ரோ சொல்றீங்க, அவங்களுடைய அம்மா கொலை பண்ணப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா அவரு எதுக்காக போலீஸ்க்கு போன் பண்ணோம் அப்படின்னு பயப்படுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் அவர் அங்க பார்த்த ஒரு விஷயம் தான். அப்படி அவர் அந்த நியூஸ் பேப்பர்ல பார்த்த விஷயம் என்ன, காணாம போன அவருடைய குழந்தைக்கு என்ன ஆச்சு, அவருடைய அம்மாவை இப்படி கொடூரமா கொலை பண்ணது யாரு அப்படிங்கிற அமெரிக்காவுடைய கிரைம் ஹிஸ்டரியிலேயே ஒரு இந்தியருக்கு ஃபர்ஸ்ட் டைமா கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்புக்கு காரணமா இருந்த அமெரிக்கா மட்டும் இல்லாம இந்தியா முழுவதுமே ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு ஷாக்கிங்கான கிரைம் கேஸ பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரியான கேசஸ் நம்ம டெய்லியுமே கேட்கிறோம். பட் இதே அளவுக்கு இருக்கிற இன்னொரு டேஞ்சர் என்ன தெரியுமா, ஃபினான்சியலா ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்கிறது. நம்ம வயசாகி ஹெல்த் குறையும் போதுதான் நம்ம கையில போதுமான பணம் இல்லையே அப்படின்னு வருத்தப்படுவோம். இதுதான் பெரிய டேஞ்சர். இந்த தப்பு தான் நிறைய பேர் பண்றாங்க. சோ இப்பவே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய பேர் எஃப்டில இன்வெஸ்ட் பண்றாங்க, ஆனா அது 5 to 6% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. இன்னும் நிறைய பேருக்கு மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதா பெஸ்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் பணம் லாஸ் ஆயிருமோ அப்படிங்கிற பயம் இருக்கு. ஆனா இப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ற பணம் மெச்சூரிட்டி
மெச்சூரிட்டி அப்ப ஃபுல்லா ₹1 கூட லாஸ் ஆகாம வர்றதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. கூடவே டாக்ஸ் பெனிஃபிட்ஸோட நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. PNB MetLife பஞ்சாப் நேஷனல் பேங்க் ட்ரஸ்டட் பார்ட்னர்ஸ். இப்பதான் இவங்க PNB MetLife வேல்யூ ஃபண்ட் அப்படிங்கிற புதிய NFO-வை லான்ச் பண்ணிருக்காங்க. 2018 லான்ச் ஆன இவங்களுடைய முந்தைய மிட் கேப் ஃபண்ட் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து 22.1% கடந்த 5 வருஷத்துல 34.5% CAGR ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. பேங்க்ஸ்ல FD கொடுக்கிற 5 to 6% ரிட்டர்ன்ஸை விட இது ரொம்பவே அதிகம். ஆனா ஜூலை 27 வரைக்கும் தான் இந்த NFO-ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். இந்த NFO-ல மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுடைய பணம் ஈக்விட்டில அதிகம் போடப்படும். மார்க்கெட் கொஞ்சம் வீக்கா இருந்தா சில போர்ஷன் ஈக்விட்டிஸ் மீதி டெப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல போடுறாங்க. அதனால ரிஸ்க் கம்மி, ரிட்டர்ன்ஸுக்கு பொட்டன்ஷியல் ஜாஸ்தி. NAV ₹10 தான். எவ்வளவு ஹை அமௌண்ட் வேணாலுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். வருஷத்துக்கு அப் டு 2.5 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணா ரிட்டர்ன்ஸ் டாக்ஸ் ஃப்ரீ. உங்களுடைய மந்த்லி பிரீமியம் உடைய 120 மடங்கு லைஃப் கவரா கிடைக்கும். NRIs 18,000 மாசம் இன்வெஸ்ட் பண்ணா 2 crore வரைக்குமே grow ஆகுற பொட்டன்ஷியல் இருக்கு. மறக்க வேண்டாம், ஜூலை 27 தான் லாஸ்ட் டேட். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். இல்ல அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட பிரசாத்தும் லதாவும் ஒரு IT கம்பெனில சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேலும் ஒரு சில மாதங்கள்லேயே அவங்களுடைய காதலை பத்தி வீட்டுல சொல்லி மேரேஜுக்கும் சம்மதம் வாங்குறாங்க. அந்த டைம்ல தான் அவங்களுக்கு இன்னுமே அதிக சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி அவங்க 2 பேருக்குமே அமெரிக்கால போய் வேலை பார்க்கறதுக்கான ஒரு ஆஃபரும் கிடைக்குது. ஸோ 2007 பிப்ரவரி மாசம் ஆந்திரால ரொம்பவே ஹாப்பியா மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க அடுத்த ஒரு சில வாரங்கள்லயே அமெரிக்காவுக்கு கிளம்பி போறாங்க. வெஸ்ட் மெரைன் அப்படிங்கிற டவுன்ல ஒரு பிளாட்டை விலைக்கு வாங்கி அங்க தங்குனபடியே வேலைக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பிளாட்டுக்கு வாங்கின கடனை அடைச்சிட்டு தான் குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணவங்க அடுத்த சில வருடங்களையே அதை அச்சீவும் பண்றாங்க. மேலும் நல்ல பேங்க் பேலன்ஸ், கார் அப்படின்னு சம்பாதிச்சு செட்டில் ஆனவங்களுக்கு 2012 ஜனவரி மாசம் ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பிரசாத்துடைய மனைவி அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்த கம்பெனில இருந்து ஒரு 5 மாசம் பிரெக்னன்சி லீவ் எடுத்துட்டு வீட்டுல இருந்தபடியே குழந்தைய பாத்துக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறமா அவங்க மறுபடியும் வேலைக்கு போகணும் அப்படிங்கறதால இப்ப குழந்தைய பாத்துக்கிறதுக்காக அப்படின்னு இந்தியாவில் இருக்கிற பிரசாத்துடைய பேரண்ட்ஸ் அமெரிக்காவுக்கு வராங்க. முதல் குழந்தைய பெத்துக்கிற எல்லா கப்பிள்ஸுக்குமே அந்த குழந்தையுடைய தாத்தா பாட்டி அவங்க கூட இருக்கிறது எவ்வளவு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பா புரியும். அதுவும் இங்க பிரசாத்தும் அவருடைய மனைவியும் வேலைக்கு போறாங்க அப்படிங்கறதால குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறதுக்காகவும் சமையல் பண்றது, துணி துவைக்கிறது, வீட்டை கிளீன் பண்றது அப்படின்னு இந்த மாதிரியான வேலைகளை பாத்துக்கவும் பிரசாத்துடைய பேரண்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. இதனால அவங்க 2 பேருமே குழந்தை எப்படி இருக்குமோ அப்படிங்கிற டென்ஷனே இல்லாம ரொம்பவே ரிலாக்ஸ்டா ஆபீஸ் ஒர்க்கை பார்த்துட்டு வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுதுதான் பிரசாத்துடைய அப்பா மட்டும் அவருடைய லீவ் முடிஞ்சதால மறுபடியுமே இந்தியாவுக்கு கிளம்புறாரு. உதவிக்கு தன்னுடைய மனைவிய, அதாவது பிரசாத்துடைய அம்மாவை, நான் மட்டும் ஊருக்கு போறேன், நீ இங்கேயே இருந்து இன்னும் கொஞ்சம் மாசம் இவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து குழந்தைய பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவிலேயே விட்டுட்டு தான் போறாரு. பட் அப்படி அவர் ஊருக்கு கிளம்பி போய் அடுத்த 3 மாசம் கழிச்சுதான் பிரசாத் ஃபேமிலியுடைய ஒட்டுமொத்த சந்தோஷமும் பறிபோன நான் இன்ட்ரோல சொன்ன அந்த சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இப்ப பிரசாத் போலீஸ்க்கு கால் பண்ணி பேசினதுக்கு அப்புறமா எதுக்குடா போலீஸ்க்கு கால் பண்ணோம் அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டார் அப்படின்னு சொன்ன இல்லையா, அதுக்கு காரணம் அந்த ஹால்ல இருந்த டேபிள் மேல நியூஸ் பேப்பர் இருக்கிறதையும் அந்த நியூஸ் பேப்பர் மேல ஒரு லெட்டர் இருக்கிறதையும் கவனிக்கிறாரு. அதை பார்த்த பிரசாத் இது என்ன அப்படின்னு கைகள் நடுங்கினபடி அதை எடுத்து படிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி அந்த லெட்டர்ல என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னா, இங்க பாரு சிவா, உன்னுடைய குழந்தைய நாங்க தான் கடத்தி வச்சிருக்கோம். நீ போலீஸ்க்கு போன அப்படின்னா உன்னுடைய குழந்தை முழுசா கிடைக்காது. அதை துண்டு
துண்டா வெட்டி தான் உனக்கு கொடுப்போம். உன்னுடைய ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் நாங்க இப்ப வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். சோ நீ போலீஸ்க்கு போன அப்படின்னா அது எங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். உன்னோட குழந்தை உனக்கு உயிரோட வேணும் அப்படின்னா நாங்க சொல்றத நீ அப்படியே ஃபாலோ பண்ணணும். எங்களுக்கு ஒரு $50,000 பணம் வேணும். சோ அத ஒரு பெரிய பேக்ல வச்சு உன்னுடைய மனைவி லதா கிட்ட கொடுத்து இன்னைக்கு நைட்டு கரெக்டா 8 மணிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க்கிங்ல வந்து நிக்க சொல்லு. எங்க ஆள்ல ஒருத்தன் வந்து அந்த பணத்தை வாங்கினதுக்கு அப்புறமா உன்னோட குழந்தை எங்க இருக்கு அத நீ எப்படி போய் வாங்கணும் அப்படின்னு நாங்க உனக்கு கால் பண்ணி சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன்னுடைய ஒய்ஃப் தனியா தான் அங்க வரணும். இது ரொம்பவே சீரியஸான ஒரு விஷயம். சோ எங்களை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ போலீஸ் கிட்ட போன அப்படின்னா உன்னோட அம்மா மாதிரியே உன்னோட குழந்தையும் உன்கிட்ட பணமா தான் திரும்பி வரும் அப்படின்னு அந்த லெட்டர்ல இங்கிலீஷ்ல எழுதி இருக்கிறத படிச்சு முடிக்கிறாரு பிரசாத். ஸோ இதை பார்த்துட்டு தான் நம்ம அவசரப்பட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிட்டோமோ அப்படின்னு பயப்படவும் செய்கிறாரு. ஆல்சோ அவருடைய மனைவியும் அந்த லெட்டர்ல இருக்கிறத படிச்சுட்டு நம்ம அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ மறுபடியும் போலீஸ்க்கு கால் பண்ண பிரசாத் அந்த லெட்டர்ல இருந்த விஷயத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ போலீஸும் யூனிஃபார்ம் இல்லாமல் மஃப்டியில் தான் அவங்களுடைய ஃப்ளாட்டுக்கு வராங்க. அப்படி வந்தவங்க அந்த லெட்டரை வாங்கி படிக்கவும் செய்கிறாங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறமா தான் சார் நான் இந்த லெட்டரை பார்த்தேன். போலீஸ்க்கு போனால் எங்களுடைய குழந்தை உயிரோட திரும்பி வராது அப்படின்னு மிரட்டி இருக்கானுங்க சார் அப்படின்னு பிரசாத் சொல்ல அதுக்கு போலீஸோ பயப்படாதீங்க, உங்களுடைய குழந்தைய சேஃபா கொண்டு வர வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு அவங்க 2 பேருக்குமே தைரியம் சொல்றாங்க. ஆல்சோ அந்த லெட்டர்ல உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படின்னு எழுதியிருக்கிறத பார்த்துட்டு அந்த வீட்டுக்குள்ள ஏதாவது ஸ்பை கேமரா இல்ல அப்படின்னா மைக் இருக்கா அப்படின்னு செக் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்படி எதுவுமே இல்ல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் பிரசாத்துடைய அம்மா இறந்து கிடந்த அந்த கிரைம் சீனை செக்யூர் பண்றாங்க. மேலும் நடந்த விஷயம் வெளியே தெரியாம இருக்க அவங்களுடைய இறந்த உடலை வெளியே கொண்டு போகாம கிரைம் சீன்லயே வைக்கவும் செய்றாங்க. இப்ப ஒரு பேக்ல $50,000 பணத்தை எடுத்து வச்சு அதை பிரசாத்துடைய ஒய்ஃப் கிட்ட கொடுத்து நீங்க அந்த லெட்டர்ல சொல்லியிருந்த அந்த இடத்துல போய் வெயிட் பண்ணுங்க, நாங்க உங்களை கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்போம். உங்க கிட்ட இருந்து அவனுங்க பேக்கை வாங்கிட்டு போனதுல இருந்து அவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டு போய் அந்த கேங்ல இருக்கிற அத்தனை பேரையுமே நாங்க அரெஸ்ட் பண்ணிடுவோம். உங்களுடைய குழந்தையும் நாங்க சேஃபா ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் பிரசாத்துடைய மனைவியோ என்னுடைய குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு சார். சோ நீங்க கூட வராதீங்க, அவனுங்க சொன்ன மாதிரி நான் மட்டும் போய் பணத்தை கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு பிரசாத் என்ன சொல்றாரு அப்படின்னா உன்னை தனியா அனுப்புறதுக்கு எனக்கு பயமா இருக்கு, அவனுங்க உன்னை ஏதாவது பண்ணிட்டானுங்க அப்படின்னா என்னால அதை தாங்கிக்க முடியாது. அவனுங்க ஆல்ரெடி என்னுடைய அம்மாவை இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணிருக்கானுங்க. சோ அவனுங்களை கண்டிப்பா பிடிச்சு தண்டிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதனால பிரசாத் சொல்றதுலயும் அர்த்தம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட அவருடைய மனைவியும் அதுக்கு ஓகே சொல்றாங்க. அதோட அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு 300 மீட்டர் தூரத்துல இருந்த அந்த லெட்டர்ல சொல்லப்பட்ட அந்த பார்க்கிங் ஏரியால போய் வெயிட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல போலீஸும் யாருக்கும் சந்தேகம் வராதபடி அவங்கள வாட்ச் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நேரம் அவனுக்கு அந்த லெட்டர்ல குறிப்பிட்டிருந்த மாதிரி சரியா 8 மணியை நெருங்க ஆரம்பிக்குது. பிரசாத்துடைய ஒய்ஃபும் ரொம்பவே உன்னிப்பா நம்ம கிட்ட யாராவது வர்றாங்களா அப்படின்னு கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா டைம் போக போக யாருமே வந்து அவங்கள அப்ரோச் பண்ணல அப்படிங்கறது புரிஞ்சு ஷாக் ஆகுறாங்க. மேலும் அடுத்த 1 மணி நேரமா அவங்க அங்க வெயிட் பண்ணியுமே கூட அவங்க கிட்ட இருக்கிற பேக வாங்குறதுக்கு யாருமே வரல அப்படிங்கறதால லதாவுக்கு இப்ப பயம் வர ஆரம்பிக்குது. இதை கவனிச்சிட்டு இருந்த போலீஸ் இப்ப அந்த பார்க்கிங் ஏரியாவை சுத்தி இருக்கிற இடங்கள்ல யாராவது சந்தேகப்படும்படியா நின்னுட்டு இருக்கானுங்களா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பிரசாத்துடைய மனைவி கிட்ட இருந்து பணத்தை வாங்க வந்தவனுங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக அங்க வெயிட் பண்றானுங்களா அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்படி 1 மணி நேரமா தேடியுமே கூட அங்க சந்தேகப்படும்படியா யாருமே இல்ல அப்படிங்கறதையும் ஆல்சோ பிரசாத்துடைய ஒய்ஃப் கிட்ட இருந்து பணத்தை வாங்குறதுக்கு யாருமே வரல அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப மனசுல குழந்தைய காணோம் அப்படிங்கிற வலியோட அங்க நின்னுட்டு இருந்த பிரசாத்துடைய மனைவி கிட்ட போய் அவனுக்கு இனிமேல் பணத்தை வாங்க வரமாட்டானுங்க, சோ வாங்க உங்களுடைய பிளாட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஆனா இப்போ ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்ச பிரசாத்துடைய மனைவி ஒருவேளை நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணது தெரிஞ்சுதான் அவனுங்க வராம இருந்திருப்பானுங்களோ, எங்களோட குழந்தைய ஏதாவது பண்ணிருப்பானுங்களோ அப்படின்னு பதற ஆரம்பிக்கிறாங்க. இப்ப
போலீஸுக்குமே அதே சந்தேகம் இருந்தாலுமே கூட அதை வெளியே காட்டிக்காம இல்ல அப்படி இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல, நீங்க தைரியமா இருங்க, உங்களுடைய குழந்தை கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படின்னு அவங்கள சமாதானப்படுத்தி அவங்களுடைய பிளாட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. நடந்த விஷயம் தெரிஞ்சு பிளாட்ல இருந்த பிரசாத்தும் இப்ப அதிர்ச்சியாக அவருக்கும் தைரியம் சொன்ன போலீஸ் அவருடைய அம்மா சத்தியவதியுடைய உடலை இப்ப அட்டாப்சி பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க. அதுல அவங்களுடைய கழுத்து பகுதி கத்தியால பல முறை குத்தப்பட்டிருக்கு. அதனாலதான் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வருது. மேலும் அது சரியா அன்னைக்கு மதியம் 3 மணிக்கு நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் இப்ப பிரசாத்துடைய வீட்டை நல்லா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த வீட்டுடைய கபோர்ட்ல இருந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்புடைய நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. பட் அந்த நகைகள் இருந்த கபோர்ட் லாக்ஸ் எதுவுமே உடைக்கப்படாம சாவி போட்டு ஓபன் பண்ண மாதிரி தான் அந்த கபோர்ட்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. திருடங்க யாராவது வந்திருந்தாங்க அப்படின்னா இதை உடைச்சுதான் எடுத்திருப்பாங்க. எப்படி சாவி போட்டு ஓபன் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு பிரசாத் கிட்ட கேட்கும்போது அதுக்கு பிரசாத்தோ அந்த கபோர்டுடைய கீ எப்பவுமே அதனுடைய டோர்ல தான் சார் இருக்கும் அப்படின்னு ரிப்ளை பண்றாரு. இப்ப தன்னுடைய மனைவி கொலை செய்யப்பட்ட விஷயம் தெரிஞ்சு இந்தியாவில் இருக்கிற பிரசாத்துடைய அப்பா கதறி அழுக ஆரம்பிக்கிறாரு. மேலும் பிரசாத்துடைய நெய்பர்ஸும் ரொம்பவே கவலையோட அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஆறுதல் சொல்றாங்க. மேலும் அந்த பிளாட்ல இருந்த ஒரு இந்தியன் ஃபேமிலி அவங்க 2 பேரையுமே அவங்களுடைய பிளாட்லயே தங்க வச்சு அதோட அந்த பிளாட்ல இருந்த பல இந்திய குடும்பங்கள்ல இருந்து அமெரிக்க குடும்பங்கள் வரைக்குமே பிரசாத்துடைய குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவருடைய குழந்தை சான்வியுடைய போட்டோ இருக்கிற ஒரு நோட்டீஸை பிரிண்ட் பண்ணி அதுல அந்த குழந்தைய பத்தின தகவல் கொடுக்கறவங்களுக்கு $50,000 ரிவார்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணி அதை அந்த டவுன் முழுவதுமே ஒட்டவும் செய்யறாங்க. எல்லாத்துக்குமே மேல குழந்தை சீக்கிரமா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே நின்னபடி மெழுகுவர்த்தியை ஏத்தி வச்சு ப்ரே பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படி அங்க இருக்கிற இந்தியன் பீப்புள்ஸ் எல்லாருமே பிரசாத்துக்கும் அவருடைய ஒய்ஃபுக்கும் மோரல் சப்போர்ட்டா இருந்துட்டு வந்த அதே டைம்ல தான் இந்த கேஸ்ல வேற எந்த ஒரு லீடுமே கிடைக்காம போலீஸ் தடுமாற ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுக்குள்ள வந்தது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த வீட்ல டோர் கேமரா இருக்கா அப்படின்னு செக் பண்றாங்க. ஆனா பிரசாத் டோர் கேமராவை ஃபிட் பண்ணாம இருந்திருக்காரு. சோ இதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் பிரசாத்துடைய பிளாட் இருக்கிற அந்த ஃப்ளோர் மட்டும் இல்லாம அந்த அபார்ட்மெண்ட் ஃபுல்லா இருக்கிற கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா அந்த அபார்ட்மெண்ட்டுடைய என்ட்ரன்ஸ்ல இருக்கிற சிசிடிவியை வச்சு புதுசா அன்றைய நாள் யாராவது அந்த அபார்ட்மெண்ட்குள்ள வந்திருக்காங்களா அப்படின்னு செக் பண்றாங்க. ஆல்சோ அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற பப்ளிக் கிட்டயுமே தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இது எல்லாத்துல இருந்துமே அவங்களுக்கு எந்த ஒரு லீடுமே கிடைக்காம போகுது. மேலும் குழந்தைய கடத்திட்டு போனவனுங்க பிரசாத் மற்றும் அவருடைய மனைவிக்கு கால் பண்றானுங்களா அப்படின்னு வாட்ச் பண்றப்பவும் போலீஸ் எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு காலுமே வராம இருந்திருக்கு. இப்ப பணத்துக்காக தான் இந்த கடத்தல் மற்றும் கொலை நடந்திருக்கு அப்படிங்கறத வச்சு பார்க்கும்போது உங்ககிட்ட பணம் மற்றும் நகைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணிருக்கணும். சோ உங்ககிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸ் மற்றும் நகைகளுடைய டீடைல்ஸை பத்தி யார்கிட்டயாவது ரீசெண்டா சொன்னீங்களா அப்படின்னு போலீஸ் கேட்கறாங்க. அதுக்கு பிரசாத் மட்டும் இல்ல அவருடைய மனைவியுமே கூட நோ அப்படின்னு தான் ரிப்ளை பண்றாங்க. அது மட்டும் இல்ல பிரசாத் மற்றும் அவருடைய மனைவிக்கு அவங்க வேலை செய்யற கம்பெனில கூட யார் கூடயாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. பட் அதுல இருந்துமே கூட அவங்களுக்கு எந்த ஒரு லீடுமே கிடைக்காம போயிருக்கு. சோ இப்படி போற வழி எல்லாமே முட்டு சந்தா இருக்கு. இந்த கேஸை எப்படி சால்வ் பண்ண போறோமோ அப்படின்னு போலீஸ் தடுமாற ஆரம்பிக்கும் போதுதான் அவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி நிப்பாட்டுற மாதிரியான ஒரு எவிடன்ஸ் ஒன்று ஃபாரன்சிக் டீம் கிட்ட இருந்து கிடைக்க ஆரம்பிக்குது. எஸ், பிரசாத்துடைய வீட்டுக்குள்ள பிரசாத் அவருடைய மனைவி லதா மற்றும் அம்மா சத்தியவதியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸை தவிர்த்து ஒரு 13 பேருடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னும், குறிப்பா பிரசாத்துடைய அம்மா கட்டியிருந்த அந்த சாரியில ஒரு அன்னோன் ஹியூமனுடைய முடி ஒட்டியிருக்கு அப்படின்னும் ஃபாரன்சிக் டீம் கிட்ட இருந்து போலீஸ்க்கு ரிப்போர்ட் கிடைக்குது. இப்ப இதை கேட்கிறப்ப சரி ஓகே ப்ரோ, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மற்றும் டிஎன்ஏ கிடைச்சாலுமே சஸ்பெக்ட் அப்படின்னு யாராவது ஒருத்தங்க இருந்தா தானே போலீஸால அதை கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வருது எஸ்டிஐ. ஆக்சுவலா போலீஸும் இதே மாதிரி தான் திங்க் பண்ணிருக்காங்க. ஆனா அப்பதான் அவங்க மிஸ் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, அப்படி அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆன அந்த விஷயத்தை பத்தி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்றப்பதான் போலீஸ்க்கு வந்த ஒரு போன் கால் இந்த கேஸ அமெரிக்கன் கிரைம் ஹிஸ்டரியிலேயே ஒரு புது ரெக்கார்டை கிரியேட் பண்ற ஒரு கேஸா மாத்துச்சு.
எப்படி போலீஸ் மிஸ் பண்ண அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆன அந்த விஷயம் என்ன, அதுக்கப்புறமா போலீஸ்க்கு வந்த அந்த போன் கால்ல சொல்லப்பட்ட அந்த விஷயம் என்ன அப்படிங்கிற நீங்க கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ட்விஸ்டோட பார்ட் 2 வீடியோல நம்ம அதை பார்க்க போறோம். பிகாஸ் இந்த வீடியோவுடைய செகண்ட் பார்ட் ஸ்கிரிப்டை உங்களுக்காகவே ரொம்பவே டீடைலா ரெடி பண்ணியிருக்கேன். நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி அமெரிக்காவுடைய கிரைம் ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைமா ஒரு இந்தியருக்கு கிடைச்ச அந்த தீர்ப்புக்கு சொந்தமான அந்த கில்லர் யாரு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஆக்சுவலா போலீஸ்க்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை அவங்க மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அப்படிங்கறத ஒரு க்ளூவாகவே இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஸ்மார்ட்டா திங்க் பண்ற நம்மளுடைய எஸ்டிஏ எல்லாருமே கண்டிப்பா அதை நோட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதை நீங்க நோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேணா இப்ப உங்களுக்கு இன்னொரு க்ளூவும் தரேன். போலீஸ் தேடிட்டு இருக்கிற அந்த கில்லர் அவங்களுக்கு பக்கத்திலேயே தான் இருக்கான். வீடியோல நான் சொன்ன அந்த NFL இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஜூலை 27 தான் லாஸ்ட் டேட். இன்னும் 3 நாட்கள் தான் பாக்கி இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். இல்ல அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோட ஸ்கேன் பண்ணுங்க. நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. சோ மை டியர் SDA இன்வெஸ்டிகேட்டர்ஸ், உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுது? அடுத்த வீடியோல அது சரியா அப்படிங்கறத பார்க்கலாம். ரொம்பவே த்ரில்லிங்கான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அடங்கிய அந்த பார்ட் 2 வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி, பாய்.